ஹாய் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள இப்ப புது புக்குக்கான பாட தலைப்புகளும், அதனோட ஆசிரியர்களையும் இயல் வைஸா பார்க்க போறோம். இப்ப இந்த வீடியோலேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கா எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு எப்படி அப்படின்னா, நம்ப ஏதோ ஒரு புக்க எடுத்து ஏதோ ஒரு படத்த படிச்சோம் அப்படின்னு இல்லாம, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா கிடைக்கும். இப்ப வந்து 6ஆம் வகுப்பு 3 பருவம் இருக்கு. முதல் பருவம் 2, 3 இருக்கு. ஒவ்வொன்லயும் இயல் 1, 2, 3ன்னு 3, 3 இயல் இருக்கு. இப்ப அந்த ஒரு முதல் பருவத்துல இயல் வைஸா என்னென்ன பாட தலைப்புகள் இருக்கு, அதுல ஆசிரியர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னு 6th to 12th வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த பாட தலைப்பு அதாவது சிலபஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்ப டிஎன்பிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா 6th to 12th நல்லா தெளிவா படிச்சாலே நம்ம 99% வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இப்ப 6th 12th வரைக்கும் பருவங்கள் வைஸா, இயல் வைஸா என்னென்ன பாடம் இருக்கு, அதோட தலைப்புகளோட அதுக்கு ஆசிரியர்கள் யாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுல 6ஆம் வகுப்புக்கான முதல் பருவம். இப்ப இந்த முதல் பருவத்துல 3 இயல்கள் இருக்கு. இந்த 3ல முதல் இயல். இப்ப எப்படி அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இயல் 1ல பாடத்தலைப்பு என்ன? இன்பத்தமிழ். அதோட ஆசிரியர் பாரதிதாசன். இந்த மாதிரி அந்த கவிதை, பேழை இதுக்கெல்லாம் வந்து ஆசிரியர் குடுத்திருப்பாங்க. ஆனா உரைநடை இந்த மாரிக்கெல்லாம் ஆசிரியர் இருக்காது. அப்ப அந்த மாரி இல்லாததுக்கு ஆசிரியர் நேம் இருக்காது. இப்ப எதுக்கு ஆசிரியர் இப்ப வரிசையா நம்ம 6வதுல 3 பருவத்தையும் பார்த்தோம்னா, இப்ப நம்ம என்னென்ன ஆசிரியர்கள பத்தி படிக்கலாம். 6வதுல இத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோல பார்ப்போம். கடைசி வரைக்கும் இத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட்ல வந்து எத்தனை ஆசிரியர்கள் 6ஆம் வகுப்புல மட்டுமே இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப பருவம் 1ல இயல்கள், பாட தலைப்புகள், ஆசிரியர் பெயர். இப்ப இங்க ஒரு கட்டம் இருக்கு. லாஸ்டா ஒரு கட்டம். இப்ப அந்த கட்டம் எப்படின்னா, இப்ப பாரதியார் இங்க வந்து பாரதிதாசன் வந்து 6th இருக்கார். இப்ப நெக்ஸ்ட் 7th to 12th எந்த வகுப்புல இருக்காரோ அந்த வகுப்பு, இப்ப 8th இருந்தா 8th, 12th இருந்தா 12th அப்படிங்கிற போறதுக்காக தான் அந்த கட்டத்தை விட்டு வச்சிருக்கோம். அதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒரு வீடியோவா போடுவேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயல் 1ல இந்த கவிதை பேழில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இன்பத்தமிழ். இன்பத்தமிழோட ஆசிரியர் யாரு? பாரதிதாசன். நெக்ஸ்ட் 2வது என்ன? வளர்த்தமிழ், ஒளி பிறந்தது. இதெல்லாம் வந்து உரைநடை மாதிரி இருக்கிறதுனால ஆசிரியர் நேம் வந்து கொடுக்கல. அடுத்தது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், அதாவது இலக்கணம். இலக்கணம், திருக்குறள், இது ரெண்டும் வந்து எல்லா இடத்துலையும் வரும். அதுக்கு மட்டும் தனியாக இலக்கணத்தை வந்து பிளாக் ரெட்ல வந்து மார்க் பண்ணியிருப்பேன். ஏன்னா எது இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பருவம் 1ல தமிழ் எழுத்தோட வகையும் தொகையும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இலக்கணத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இயல் 2. நெக்ஸ்ட் இயல் 2. இயல் 2ல என்ன? எதிலி குருவிகள். அதோட ஆசிரியர் அழகிய பெரியவன். அடுத்தது சிறகின் ஓசை, கிழவனும் கடலும். அடுத்தது இலக்கணம் வந்துருச்சு. என்னன்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். அப்ப அதுல முதல் எழுத்தை பத்தி சார்பெழுத்தை பத்தியும் நம்ம முதற்கட்டமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அதுல திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் எழுதியது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர். அடுத்தது இயல் 3 கல்வியை போற்று. அதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா ப செய்குத்தம்பி பாவலர். அடுத்தது துன்பத்தை வெல்லும் கல்வி, ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட் கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர்னு நம்ம காமராஜரை பத்தி கொடுத்துருப்பாங்க. அதனால ஆசிரியர்கள் எதுவும் பேர் அதுல குறிப்பிடல. அடுத்தது நூலகம் நோக்கி. நூலகத்துல போய் நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அந்த நூலகத்தை பத்தி கொடுக்கறதுனால அதுலயும் ஆசிரியர்கள் எதுவுமே இல்லை. அடுத்தது மொழியோட முதல் எழுத்துக்கள், அது வந்து நமக்கு என்ன? இலக்கணம். இப்ப இதுதான் 6ஆம் வகுப்போட முதல் பருவம். அப்ப அடுத்தது 2ஆம் பருவம். இப்ப 6ஆம் வகுப்போட 2ஆம் பருவத்தை பார்க்குறோம். அதுல இயல், அதாவது முதல் பருவத்துல 3 இயல்கள் பார்த்தோம். ஆனா 2ஆம் பருவத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 இயல்கள் தான் கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் இயல் 1ல் ஆசார கோவை, அதோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்தது கண்மணியே கண்ணுறங்கு. 3வது தமிழர் பெருவிழா. தமிழர் பெருவிழா அப்படின்னா நம்மளோட தைத்திருநாளை பற்றி கொடுத்துருப்பாங்க அதில். அடுத்தது அறிவுசால் ஔவையார். அப்போ ஔவையாரை பற்றி படிக்கிற மாதிரி அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மொழியோட இறுதி எழுத்துக்கள், அது இலக்கணம். அதே மாதிரி திருக்குறள் இருக்குது, திருக்குறளோட ஆசிரியர் திருவள்ளுவர். அடுத்தது இயல் 2, அதில் நான் நிலம் படைத்தவன், ஆசிரியர் முடியரசன். அடுத்தது கடலோடு விளையாடு. கடலோடு விளையாடுனா கடலில் போய் நான் அந்த கடலை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உரைநடை மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ஆசிரியர் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வளரும் வணிகம். அடுத்தது உழைப்பே மூலதனம். இதில் இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பருவம் 3. பருவம் 1, பருவம் 2 ரெண்டையும் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக 6ஆம் வகுப்போட பருவம் 3 பார்க்க போகிறோம். அதோட இயல் 1, இயல் எத்தனை இயல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 இயல் கொடுத்துருக்காங்க. அதில் 3 இயல் கொடுத்துருக்காங்க. 3 இயலோட பாடத்தலைப்புகள் என, ஆசிரியர் பெயர். ஃபஸ்ட்டு இயல் 1ல் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற அதோட ஆசிரியர் தாரா பாரதி. நெக்ஸ்ட்டு பாஞ்சை வளம். அடுத்தது தமிழ்நாட்டில் காந்தி. அடுத்தது வேலு நாச்சியார். இப்போ தமிழ்நாட்டில் காந்தி வேலு நாச்சியார்னா அவங்கள பற்றின சொல்கிறதுனால அதுக்கு ஆசிரியர்கள் எதுவும் இல்லை. அதில் இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது இயல் 2, 3வது பருவத்தோட இயல் 2 என்னன்னா பராபர கன்னி. ஆசிரியர் தாயுமானவர். அடுத்தது நிலம் பொது. நிலம் பொது அப்படிங்கிற அதோட ஆசிரியர் பக்த வச்சல பாரதி. இது அதாவது தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூலிலேருந்து என்னது இந்த நிலம் பொது அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. அதை எழுதுனது யாருன்னா பக்த வச்சல பாரதி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதை குறிப்பிடணுங்கிறதுக்காக தான் அதை பென்சில் அவங்கள்ட்ட காட்டியிருக்கேன். அடுத்தது பாதம். பாதம் அப்படிங்கிறவரோட ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்தது 4 வகை சொற்கள். இலக்கணம் கொடுத்துருக்காங்க 4 வகை சொற்கள். அடுத்தது திருக்குறள், அதோட ஆசிரியர் திருவள்ளுவர். 3வது இயல் ஃபர்ஸ்ட் ஆசிய ஜோதி, அதோட ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்தது இளைய தோழனுக்கு, ஆசிரியர் மு மேத்தா. அடுத்தது மனித நேயம். அடுத்தது முடிவில் ஒரு தொடக்கம். லாஸ்ட் பெயர் சொல். இலக்கணம் மனித நேயமும் முடிவில் ஒரு தொடக்கமுக்கும் ஆசிரியர் நேயம் இல்லை, உரைநடை மாதிரி. அடுத்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது இலக்கணம், அது பெயர் சொல். இப்படி தான் 6 to 12th வரைக்கும் பருவம் 1, 2, 3 பார்க்க போகிறோம். 8th அப்புறம் ஒரே புக்கு ஒரே இதாக தான் இருக்கும். ஆனால் 6th 7th மட்டும் டேர்ம் வைஸாக கொடுத்துருக்கறதுனால அதை பருவம் என்னங்கிறத அதை பிரித்து நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி 6th முடிச்சிருவோம். அடுத்த வீடியோவில் 7th 8th 9th அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.